மீம்பாடம் தேனாடாம் மட்டு மாநகரத்தில் மத்திய பகுதியிலே இருக்கின்ற இந்து கல்லூரியின் மைதானத்தில் எதிர்வரை மாதம் ஜனவரி 8 இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு விசேடமாக எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற மத பெரியவர்கள், கௌரவ பிரதி அமைச்சர் முரளிதரன் அவர்கள், முன்னாள் எம்பியும் தற்போது ஏறாவூர் நகரசபையினுடைய தலைவர் அல்சாயி மௌலானா அவர்கள், பற்றுப்புத்தகத்தினுடைய SLP அமைப்பாளர் சாணக்கியன் அவர்கள், தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய செயலாளர் பிரசாந்தன் அவர்கள், ஏனைய அரசியல் பிரமுகர்கள், இந்த கொட்டு மழையிலும் நாங்கள் நேரத்துக்கே இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற நிலையிலே, உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே கார்த்திகை மாதம் என்றால் மழை கொட்டுவது பழமை. அந்த மழையையும் பொருட்படுத்தாது எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய ஆதரவாளர்களாக வந்திருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய போராளிகள், தொண்டர்கள், பிரமுகர்கள், மகளிரணி தலைவி, அவருடைய உறுப்பினர்கள், இளைஞர்கள், இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபுவான். அன்பார்ந்த எமது மக்களே, கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே தாண்டி வந்து இன்று நிம்மதியையும் அபிவிருத்தியும் கண்டிருக்கிற ஒரு மாகாணம். இந்த மாகாணத்திலே தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்று 3 இனம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருப்பவர் மஹிந்த ராஜபக்ஷ என்று சொன்னால் அது மிகையான விடயம் என்றல்ல. அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியான நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பகுதியிலே மிக மோசமான சம்பவங்கள், மனிதன் நம்பாமல் மனிதர்களை கண்டு ஒளிகிற காலம் எல்லாம் இருந்தது. அதே போன்று இவர் நாட்டை பொறுப்படுவதற்கு முன்னர் இருந்த சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களாக இருக்கலாம், எல்லோருமே இங்கு நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தூவமிட்டு வளர்த்து ஒரு முடிவில்லாத நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஒரு ஆரம்பங்களை இட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே மனிதர்கள் அழுகுரல்களும் ஏக்கங்களும் கண்ணீரும் பிரத்யேகமாக இந்த கிடந்த மாகாணம் 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிம்மதியை கண்டது. அந்த நிம்மதியை இன்று பலர் மறந்து விட்டார்கள். அன்பான தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, சற்று திரும்பி பாருங்கள். நாங்கள் வயலுக்கு செல்ல முடியாது, வயலுக்கு உரம் கொண்டு செல்ல முடியாது, கடலுக்கு செல்ல முடியாது, மீன் பிடிக்க முடியாது, பாடசாலைக்கு மாணவர்கள் மட்டக்களப்பு நகரத்துக்கு வர முடியாது, ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது, சுகாதார சேவை உங்களுடைய கிராமத்துக்கு வரவில்லை, அரசு சேவை கிராமத்துக்கு வரவில்லை, குக்கிராமங்களுக்கு ஆசிரியர்கள் வரவில்லை, பாடசாலை கட்டமைப்பு வரவில்லை. எத்தனை அழிவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தேவையுடன் இந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த நாட்டின் பொறுப்படுத்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மிக விரைவாக சமாதான சூழலை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே அதிகார பயிர்வாக இருந்த ஒரே ஒரு முறையான மாகாண முறைமையையும் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய அழகிய மாகாணமான கிழக்கு மாகாணத்திற்கு முதலாவது முறையாக கையளித்தார். ஆகையால் இந்த தலைவர் தான் வரலாற்றிலே அபிவிருத்தியையும் சமாதானத்தையும் அதிகார பகிரையும் ஓரளவு பெற்றுக் கொடுத்த தலைவர் என்று சொன்னால் அது பொய் அல்ல. ஆகையால் தான் நாங்கள் அவருடைய வெற்றிக்காக இந்த மண்ணிலே உழைக்கிறோம். இந்த மத்தியை விரும்பாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய பிரச்சனை சம்பந்தமாக நான் பேச வேண்டுமாக இருந்தால் மிக நீண்ட உரையாற்ற வேண்டியிருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒலிபெருக்கி மட்டு மாநகர எங்கும் ஒலிக்கிறது. கடைகளிலேயும் அவருடைய ஊதுகுள்ளாக இருக்கிற ஊடகங்களும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற சில மனிதர்களும் இன்னும் எங்களுடைய பகுதியில் நடமாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம்
இந்த மண்ணிலே அமைதி ஏற்படக்கூடாது. அவருடைய எஜமான்களாக கனடாவிலும் லண்டனிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற அவர்களுக்கு நிதி வழங்குகிறவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள். அப்படியல்ல. இந்த மண்ணை உண்மையாக நேசித்து, இந்த மாகாணத்தை உண்மையாக நேசித்து, இந்த மக்கள் நிம்மதியாக அபிவிருத்தியோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் அவருடைய வீண்புத்தனத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே நடந்த பல தேர்தல்களிலே தமிழர்களுடைய வாக்கை செல்லா காசாக எதிர்க்கட்சிக்கு செலுத்தி எங்களுடைய மக்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அதே கூட்டம் 77ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இளைஞர்களையும் யுவதிகளையும் எம்மையெல்லாம் உசுப்பேத்தி எங்களுக்குள் அடிப்படையாக இருக்கிற இனப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்றெல்லாம் தட்டி எழுப்பி விடுதலை உணர்வை கொடுத்து, விடுதலை வேட்கையை கொடுத்து, நாங்கள் விடுதலை பெற்று தருவோம், தமிழர்களுக்கான காப்பாக இருப்போம், அரணாக இருப்போம், உங்களை காப்போம் என்று சொல்லி எங்களை எதிர்நிலை வைத்து அழித்துவிட்டு அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை போல வந்த போராட்டங்கள் எல்லாம் அழிந்து போய் கிடக்கிற சூழலிலே இந்த மண் நிம்மதியாக நடை போட்டு கொண்டிருக்கிற வேளையிலே மீண்டும் இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கு இந்த கூட்டம் முனைய போவதற்கான ஆரம்ப பணிகள் போல நேற்று சில இடங்களிலே கூட்டங்கள் நடந்து இருக்கிறது. ஆகையால் அன்பார்ந்த மக்களே, இந்த மண்ணை நேசிக்கின்ற மக்களாக, இந்த மண்ணிலே வந்திருக்கிற நிம்மதியை அனுபவிக்கிற மக்களாக, மைந்த சிந்தனை வேலத்திடத்திலே பல நன்மைகளை அடைந்திருக்கிற மக்களின் அடிப்படையிலே உங்களை காப்பாற்றி உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த பொறுப்புமிக்க பயணத்திலே ஈடுபட்டிருக்கிற நாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். இந்த வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கு அமர்ந்திருக்கிற கருணாமான் முரளிதரன் அவர்களாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உயர்புடமாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து செயல்பட்டு கிழக்கு மாகாணத்திலே ஜனாதிபதி வெற்றியை உறுதிப்படுத்துவோடு மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக, கிழக்கு மாகாணத்தை நாங்கள் திட்டமிட்டு கட்டி எழுப்புகிற ஒரு சக்தியாக வருவதற்கு இங்கிருக்கிற தொண்டர்கள், தோழர்கள், தாய்மார்கள் எல்லோரும் எங்களை ஏற்காதவர்களை எல்லாம் ஏற்க செய்து எல்லோரையும் அணிதிரட்டி வெற்றி பெறுவதற்காக வெற்றிலை சின்னத்திற்கு வருகிற 8ஆம் தேதி அதிகாலை சென்று வாக்களித்து பெருவெற்றியை காணுவதற்கு உழையுங்கள் என அனைவரையும் அன்பாக அழைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.